உட்பிரிவு 3. பொதுவானவை. அத்தியாயம் 1. ஆக்கில்லாள் பிரிஸ்கில்லாள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் யூதர்கள். கணவனும் மனைவியுமாகிய இவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள். ரோமாபுரியை கிழவுதி ராயன் கிளாடியஸ் சீசர் ஆண்டபோது குடிமதிப்பு சென்சஸ் எழுதும்படி கட்டளையிட்டான். யூதர்கள் அனைவரும் ரோமை விட்டு வெளியேறும்படி கூறியதால் இத்தாலியில் வாழ்ந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கொரிந்து பட்டணத்திற்கு சென்றனர். இவர்கள் இருவரும் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொண்டவர்கள். வேதத்தில் நிபுணர்கள். கற்றறிந்த பெரிய மேதைகளுக்கும் ஆலோசனை கொடுக்கவும் விவாதிக்கவும் வல்லவர்களாக திகழ்ந்தார்கள். கூடாரம் டென்ட் செய்வது இவர்களது தொழிலாகும். கொரிந்து பட்டணத்தில் வைத்து பவுல் இவர்களை சந்தித்தார். அவரும் இத்தொழிலில் நிபுணர் ஆதலால் இவர்களுடன் தங்கி கூடார தொழில் செய்தார். 1.5 வருடங்கள் கொரிந்து பட்டணத்தில் இத்தம்பதியருடன் சேர்ந்து ஊழியம் செய்தார். மேலும் பவுல் சீரியா தேசத்திற்கு ஊழியம் செய்ய புறப்பட்ட போது இவர்களும் அவருடன் சென்றார்கள். அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 18 செசேரியா பட்டணத்தில் அப்பல்லோவின் பிரசங்கத்தை கேட்டு அவரை தங்களுடன் சேர்த்து கொண்டனர். வேதத்தில் நிபுணரான அவருக்கே சத்தியத்தை ஆழமாக போதித்ததையும் அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 26 நாம் காண முடிகிறது. இதிலிருந்து இவர்கள் இருவரும் கர்த்தருக்கு பயப்படும் பாத்திரங்களாக வாழ்ந்தனர் என்பது புலனாகிறது. இவர்களது வீட்டில் ஒரு சபையையும் வைத்திருந்தார்கள். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 19 அத்தியாயம் 2. அப்பல்லோ. பவுலின் ஊழியத்திற்கு மிகவும் உதவியாக இருந்தவர் அப்பல்லோ. இவர் அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவர். வேதாகமத்தில் வல்லவர். மக்களிடம் சாதுரியமாக பேச தெரிந்தவர். யூதனான அப்பல்லோ யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மட்டும் அறிந்திருந்தார். இவர் ஆவியில் மிகவும் உற்சாகம் உள்ளவர். வேத நிபுணர் ஆனபடியால் மிகவும் திட்டமும் தெளிவுமாக பிரசங்கித்து வந்தார். அவர் ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணினதை ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கேட்டனர். அவர்கள் அப்பல்லோவை தங்களுடன் சேர்த்து கொண்டு தேவனை பற்றி இன்னும் அதிகமாக அவரிடம் விவரித்து காட்டினார்கள். அப்பல்லோ மிகவும் மனத்தாழ்மை உடையவர். சாதாரண கூடார தொழிலாளர்களாகிய ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கூறிய அறிவுரைகளுக்கு செவி கொடுத்தார். பாரம்பரிய யூத கொள்கைகளை விட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட இவரது பண்பு பாராட்டத்தக்கது. அவர் அகாயா நாட்டிற்கு போக நினைத்தபோது அங்குள்ள சீஷர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சகோதரர்கள் அவர்களுக்கு எழுதி அனுப்பினார்கள். அவர் அகாயாவில் யூதர்களிடம் அதிக பலவந்தமாய் விவாதித்து இயேசுவே கிறிஸ்து மேசியா என்று வேத வாக்கியங்களை கொண்டு தெளிவுபடுத்தினார். மேலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் மேலும் கிருபையில் பலப்பட மிகவும் உதவியாக இருந்தார். அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 28 இவர் கொரிந்து சபையிலும் ஊழியம் செய்தார். கொரிந்து சபையில் சில பிரிவினைகள் ஏற்பட்டன. நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் விசுவாசிகள் பிரிவுகளை ஏற்படுத்தினர். இதை அறிந்த பவுல் அவர்களை கண்டித்தார். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 4 பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர்கள் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்கள் என்று பவுல் சாட்சி கொடுத்தார். எனவே தொடக்க கால ஊழியங்களில் முக்கிய பங்கு வகித்தவர் அப்பல்லோ என்பதை அறிய முடிகிறது. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 4-9 வரை. அத்தியாயம் 3. கிரேத்தா தீவார். கிரேத்தா தீவு மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள மலைகள் நிறைந்த தீவாகும். கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகத்தின் பெயர் பெனிக்ஸ் என்பதாகும். அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 12
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே நாளின் போது கிரேத்தா தீவாரும் அங்கிருந்தனர் என்ற குறிப்பு உள்ளது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிரேக்கர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட தீவு. யூதர்கள் ஏராளம் பேர் இங்கு வாழ்ந்தனர். கிரேத்தியர்கள் பெலிஸ்தர்களின் உறவினர்கள், காட்டுமிராண்டி பண்புடையவர்களாக விளங்கினர். பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அங்கு இருந்த கிரேத்தியர்கள் இங்கு சபையை உருவாக்கியிருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான். தீத்து 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்று பவுல் தன் நிருபத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆம், இந்த கிரேக்க தத்துவ ஞானியின் பெயர் எப்பிமெண்டஸ் என்பதாகும். அவன்தான் கிரேத்தா தீவாரை பற்றி மிக மோசமான விளக்கத்தை கொடுத்துள்ளான் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கிரேத்தா தீவானது 60 கிலோமீட்டர் அகலமும் 260 கிலோமீட்டர் நீளமும் கொண்டது. பவுல் தீத்துவுடன் சேர்ந்து இங்கு ஊழியம் செய்தார். பின்னர் புதிய சபைகளை ஒழுங்குபடுத்துதல், கிரேத்தா தீவின் பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்துதல் போன்ற பொறுப்புகளை தீத்துவிடம் ஒப்படைத்தார். அத்தியாயம் 4. எபேசு பட்டணம். ஆசியாவில் உள்ள எபேசு பட்டணம் ரோமர்களின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. அக்காலத்தில் உள்ள 12 அழகிய பட்டணங்களுள் ஒன்றாகும். இது ஒரு துறைமுக பட்டணம் ஆகும். பழங்கால 7 உலக அதிசயங்களுள் ஒன்றான தியானாளின் கோவில் இங்கு உள்ளது. 120 கோபுரங்களுடன் இக்கோவில் உலக புகழ் பெற்று விளங்கியது. வணிகம், செல்வம், ஆடம்பரம், கலாச்சாரம், ஒழுக்கக்கேடுகள் நிறைந்த பட்டணமாக விளங்கியது. பவுல் இங்கு 3 வருடங்களுக்கு மேலாக தங்கி ஊழியம் செய்தார். எபேசு பட்டணத்தில் தங்கும் விடுதிகளும் மாயவித்தைக்காரர்களும் மிகுதியாக உண்டு. பவுலின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பிய மந்திரவாதிகள் தங்கள் மந்திர வித்தை புத்தகங்களை எல்லாம் தெருவில் கொட்டி எரித்தனர். அவற்றின் மதிப்பு 50,000 வெள்ளிக்காசுகளாக இருந்தது. எபேசுவில் உள்ள தியானாளின் கோவில் ஆசியா முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளை கவர்ந்ததாகும். தெமேத்திரியு என்ற தட்டான் தியானாளின் கோவிலைப் போல வெள்ளியில் செய்து மிகுந்த வருவாயை ஈட்டி வந்தான். இந்நிலையில் மக்களில் பலர் பவுலின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பியதால் இந்த சிலை செய்யும் தொழில் அழிந்துவிடும் என்று அங்குள்ள முதலாளிகள் பவுலை வெறுத்தனர். எபேசுவில் உள்ள அரங்கசாலை, தியேட்டர் ஹால் மிகவும் புகழ் வாய்ந்ததாகும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 25,000 பேர் ஒரேடியாக அமரலாம். நிலத்தடி கால்வாய் பாசன முறை 6 aqueduct சிஸ்டம்ஸ் இங்கிருந்தன. மேலும் மிகவும் புகழ்பெற்ற தொல்பொருள் அருங்காட்சியகமும் இங்கு இருந்தது. எபேசியர் நிருபத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், மாதிரி வாழ்வு, திருச்சபை, ஆவிக்குரியவர்கள், விசுவாசியின் குடும்ப வாழ்வு ஆகியவை விளக்கப்பட்டுள்ளன. அத்தியாயம் 5. ரோமர்கள். ரோமாபுரி பழங்காலத்தில் உலகின் வணிக மையமாக இருந்தது. பெரிய கட்டிடங்கள், வர்த்தக நிறுவனங்கள், அரங்கசாலைகள் போன்றவை நிறைந்த அழகிய பட்டணம் ஆகும். நியாய விசாரணையின் போது ரோம பிரஜையான பவுல், நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று கூறியதும் அவர் ரோமுக்கு அனுப்பப்பட்டார். தனக்கென்று ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து சேனை தலைவனுடன் தங்கும் அனுமதி அவனுக்கு கிடைத்தது. ரோம ஆட்சியில் பிரஜா உரிமை பெற்றவர்களுக்கு பல சலுகைகள் உண்டு. அவர்களை 1. வாரினால் அடிக்கக்கூடாது. 2. கொன்று போடக்கூடாது. 3. ரோமர்களுக்கு எந்த நாட்டில் வைத்து குழந்தை பிறந்தாலும் அவர்களுக்கும் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் உண்டு. 4.
பெற்றோர் ரோமர்களாக இருந்தால் பிள்ளைகளும் ரோமர்கள்தான். 5. ரோமராயனுக்கு மிகுந்த பணம் கொடுத்தும் இவ்வுரிமையை பெறலாம். 6. ரோம பிரஜைகள் வேறு நாட்டில் இருக்கும்போது ஒரு தீங்கு ஏற்பட்டால் நேரடியாக ராயனுக்கு சீசர் விண்ணப்பிக்கும் உரிமை உண்டு. யூதர்களில் பலர் ரோமில் பவுல் தங்கியிருந்த வீட்டில் வந்து அவரை சந்தித்தனர். பலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். பவுல் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தார். இந்நாட்களில் செலவுக்குரிய பணத்தை விசுவாசிகள் கொடுத்தனர். பின்னர் நீரோ மன்னனால் கிபி 62 விடுதலை செய்யப்பட்டார். அத்தியாயம் 6. எப்பாப்பிரோதீத்து. பிலிப்பியர் 2 அதிகாரம் 25 முதல் 30 வரை மற்றும் பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 வசனம். எப்பாப்பிரோதீத்து பவுலின் உடன் ஊழியக்காரனாக இருந்தார். சிறைச்சாலையிலும் உடன் இருந்தவர். எப்பாப்பிரா என்பது இவரது சுருக்க பெயர் ஆகும். கொலோசையர் 4 அதிகாரம் 12 வசனம். பிலிப்பியர் நிருபத்திலும் கொலோசையர் நிருபத்திலும் இவரது பெயர் இடம்பெற்றுள்ளது. என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் மெசஞ்சர் என் குறைவில் உதவி செய்தவனுமாகிய எப்பாப்பிரோதீத்து என்று பவுல் இவரை அறிமுகம் செய்துள்ளார். என்ன அழகாக தன் உடன் ஊழியரை பவுல் அறிமுகப்படுத்தியுள்ளார். ஊழியர்களிடையே இத்தகைய அன்பும் ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணும் மனநிலையும் வளர வேண்டும். பிறரிடம் தன் கீழ் வேலை செய்பவர்களை இப்படி உயர்வாக இன்ட்ரடியூஸ் பண்ணும் வழக்கம் நம் திருச்சபைகளில் வளர வேண்டும் என்பதற்கு பவுல் ஒரு எடுத்துக்காட்டாகும். பவுலின் ஊழிய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர் என்பதை அறிய முடிகிறது. பிலிப்பி பட்டண விசுவாசிகளிடம் நன்மதிப்பு பெற்றவர் இவர். பவுலின் தூதுவராக செயல்பட்டார். எப்பாப்பிரோதீத்து நோயுற்று மரண துன்பத்திற்குள்ளானார். ஆனாலும் தேவன் அவருக்கு இறங்கி அவரை குணப்படுத்தினார். இதனால் பவுலுக்கு துக்கத்தின் மேல் துக்கம் ஏற்படாதபடி காத்தார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 27 வசனம். இதனை அறிந்த பிலிப்பிய சபை மக்கள் கவலையுற்றனர். அவரை நேரில் கண்டால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர் என்பதற்காக பிலிப்பி சபைக்கு அனுப்பினார் பவுல். எப்பாப்பிரோதீத்து நமக்கு ஒரு நல்ல மாதிரி ஆகும். அத்தியாயம் 7. பரிசேயர்களும் சதுசேயர்களும். பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் யூதர்களுக்குள் இருந்த ஒரு வைராக்கியமுள்ள கூட்டத்தார் ஆவார். பரிசேயர் என்பதற்கு பிரிந்தவர்கள் என்பது பொருள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தோடு வேறு போதனைகளையும் சேர்த்து அப்படியே கைக்கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் பண்ணினவர்கள். ஸ்நானம் செய்தல், கை கால் கழுவுதல், பாத்திரங்களை சுத்தமாக்குதல், ஓய்வு நாளை நுட்பமாக கைக்கொள்ளுதல் ஆகியவற்றை போதித்தனர். ஒருவன் தன்னை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்வதற்கு பதிலாக தன் சுய நீதியால் நன்மை அடையலாம் என்ற கொள்கையை உடையவர்களாயிருந்தார்கள். இயேசுவை கிறிஸ்து, மேசியா, இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் மேசியா ஒருவர் வந்து ராஜ்யத்தை ஆளுவார் என்று நம்பினர். சதுசேயர்கள் ஆசாரிய கூட்டத்தார் ஆவார். பிரதான ஆசாரியர்களில் மிகுதியானவர்கள் சதுசேயர் ஆவர். இவர்கள் வேத பிரமாணத்தை கைக்கொள்பவர்கள். உயிர்த்தெழுதலும் தேவதூதனும் பரிசுத்த ஆவியும் இல்லை என்று வாதிடுவார்கள். முதலில் சதுசேயருக்கும் இயேசுவுக்கும் விரோதம் இல்லை. பின்னர் அவர் மிகவும் கீர்த்தியடைந்து ஜனங்கள் திரளாக அவரை பின்பற்றத் தொடங்கிய போது சதுசேயர்கள் இயேசுவின் எதிரிகள் ஆனார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் பவுலின் நாட்களிலும் ஆலோசனை சங்கம் இருந்தது. பரிசேயரும் சதுசேயரும் அதில் உறுப்பினராக இருந்தனர்.
ஆலோசனை சங்கத்திற்கு செனேகரிம் என்ற பெயரும் உண்டு. உயிர்த்தெழுதல் குறித்து பவுல் கூறிய வேளைகளிலெல்லாம் சதுசேயர் கலகம் உண்டாக்கினர். அவரை கல்லெறிய துணிந்தனர். பரிசேயரும் சதுசேயரும் அக்காலத்தில் இருந்த பெரிய வேத பண்டிதர்கள் ஆவார்கள். அத்தியாயம் 8. அகபு தீர்க்கதரிசி. இவர் லூக்கா 10ஆம் அதிகாரம் 1 முதல் 24ஆம் வசனம் வரையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு தீர்க்கதரிசி ஆவார். எருசலேமில் பிறந்தவர். பெந்தேகோஸ்தே நாளில் மேல் வீட்டறையில் இருந்தவர்களில் ஒருவர். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28ஆம் வசனங்களில் எருசலேமிலிருந்து அந்தியோகியாவுக்கு வந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவர் ஆவார். ஒரு பெரிய பஞ்சம் வரப்போவதாக இவர் முன்னுரைத்ததின்படி கிலவுதி ராயனின் காலத்தில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 10 முதல் 12ஆம் வசனங்களில் பவுலை கைது செய்ய போவதாக இவர் தீர்க்க தரிசனம் கூறினார். அதன்படி நடந்தது. அகபு தீர்க்கதரிசியை யூதர்கள் கல்லெறிந்து கொன்றதாக வரலாறு கூறுகின்றது.